சாட்டையால சவுக்கட்டி சரமாரியா வாங்கி கோடு கோடா இருக்கு முதுகுல. நீ காலைல போய் எல்லாம் சரியாயிடும்னா கோவம். வசதி இல்லாத குடும்பத்துல பிறந்து 25, 30, 35 வயசுக்கு மேல கொடிய நாட்டுறாங்க, பெரிய லெவல்ல சாதிக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி திருமணத்திற்கு பிறகுதான் வாழ்க்கை நல்லா அமையும். சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுற ஆண் கூட நல்ல மனைவி அமைஞ்சால் 1000 கோடி சம்பாதிச்சிருவாரு. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களோட குணாதிசயங்கள் என்ன, அவங்களுக்கு எந்த டைம்ல எந்த மாதிரியான ஒரு பீக் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும் சார் எங்களுக்கு. அதாவது அருமையா சொன்னீங்க. எல்லாருக்குமே என்ன கேள்வி அப்படின்னா, எனக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அப்படி நல்லது என் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா அது எப்போ நடக்கும், நான் எப்போ அதை எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஹோப், நம்பிக்கை அப்படிங்கிற பேரில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். மாறி மாறி பிரச்சனைகள், மாறி மாறி சேலஞ்சஸ் இதெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல ராசிக்காரர்கள் 12 ராசியில் இருக்கவங்களுக்குமே நிறைய கேள்விகள் தான் இருக்குது பதிலை விட. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ் என்ன, அவங்க எந்த டைமில் எதை செஞ்சால் நல்லது, அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும், ப்ளஸ் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், இப்போ காதலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் எதை செய்தால் எப்போ அந்த ஸ்டெப்பை எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம விரிவாக பேசலாம். மகர ராசி சனி பகவானோட சொந்த வீடா சார் அது அப்படின்றது மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு இந்த 7.5 அவங்க கம்ப்ளீட்டாக வெளியே வந்திருக்காங்க அப்படின்றதும் சொல்லப்படுது. ஸோ இப்போ அவங்களுக்கு இந்த காலகட்டம் அவங்களுக்கு எந்த இதில் ஏன்னா இப்போ சனி தசை வேற முடிஞ்சிருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு இனிமே எப்படி சார் இருக்கும் பலன்கள், அதை பற்றி சொல்லுங்கள் சார். மகரம் இப்போதைக்கு சமுதாயத்தில் போய் மகர ராசி அன்பர்கள்ட்ட பேசினா ஜோதிடருக்கு மேலே அதிகமான தாக்குதலும் வெறுப்பும் உடைய ராசி. கட்டுப்பில் இருப்பாங்களோ? காரணம், 7.5 சனி முடிஞ்சிருக்கு. அடி வாங்குறவங்க அந்த தழும்பு ஆடுறதுக்கு கொஞ்சம் காலகட்டங்களாம். உடனே போய் நீங்கள் பலன் சொன்னீங்க, நீங்கள் சூப்பராகிடுவீங்க அப்படின்னா, நேத்தான் சாட்டையால் சவுக்கட்டி சரமாரியாக வாங்கி கோடு கோடாக இருக்குது முதுகில். நீ காலைல போய் எல்லாம் சரியாயிடும்னா கோவம் வரும். அந்த கோபம் தான் மகரத்துக்கு ஜோதிடருக்கு மேலே இருக்குது. ஜோதிடர்கள்லாம் நம்பாதீங்க, அவங்க எல்லாருமே டுபாக்கூர் அப்படின்னு சொல்கிற ராசி மகரம். ஆனால் எனக்கு மனதிற்கு ரொம்ப பிடிச்ச ராசி, மகத்தான ஒரு ராசி. ஆனால் என்ன பிரச்சனைனா, எல்லா மனிதருக்கும் இயல்பு தான், ரொம்ப பிரச்சனைகளை பண்ணும்போது ஒரு விரக்தி வரும். அந்த விரக்தி தான் இவங்களை இப்படி பேச வைக்குது. தவிர மகர ராசி என்பர்கள் அடிப்படையில் ரொம்ப வசதி இல்லாத குடும்பத்தில் பிறக்கிறாங்க பெரும்பாலான மகர ராசி என்பர்கள். அது அப்படியே அமையுமா சார்? கண்டிப்பாக அமையுது. தவிர அந்த வசதி இல்லாத குடும்பத்தில் பிறந்து 25, 30, 35 வயசுக்கு மேலே கொடிய நாட்டுறாங்க, பெரிய லெவலில் சாதிக்கிறாங்க, பிரபலமாறாங்க, மிகப்பெரிய சாதனைகளை படைக்கிறாங்க. பல மகர ராசி அன்பர்களுக்கு நான் சொன்ன மாதிரி திருமணத்திற்கு பிறகுதான் வாழ்க்கை நல்லா அமையுது. திருமணம் ஆற வரைக்கும் மகர ராசிக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். திருமணம் ஆனதுக்கு பிறகு, நான் பல மகர ராசின்னு சொன்னேன், எல்லா மகர ராசின்னு சொல்ல, இந்த திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் அந்த மனைவியுடைய சப்போர்ட் கிடைக்குது. அம்மா மாதிரி பொண்டாட்டி. எல்லா ஆண்களுமே பெண்கள்கிட்ட தேடக்கூடியது எஸ், அழகு, பணம், குணம், இந்த 3 தவிர மேரேஜுக்கு இன்க்ரீடியன்ஸே கிடையாது. ஒரு பெண்ணும் ஆண்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒன்று அழகாக இருக்கணும், சரி அழகு இல்லை, குணம் இருக்கணும், பணம் இருக்கணும். அழகும் பணமும் இல்லை, குணமாவது இருக்கணும். இந்த 3த்துல ஏதாவது ஒன்று இருந்தால் கூட பரவாயில்ல. அதே தான் ஆணும் எதிர்பார்ப்பாங்க. ஒரு ஆண் முக்கியமாக 95% ஆஃப் த பெண் ஒரு பெண்ணுக்கிட்ட எதிர்பார்க்கறது அம்மாவை தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த அம்மாவுடைய அரவணைப்பு, பாசம் கிடைக்காதனால தான் கடுப்பாரான். அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாமல் பல வகையில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். ஆனால் பெண்கள் பிடிவாதமாக அம்மாவெல்லாம் கிடைக்காது, ஆஃபர்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. பையன் தான் பெத்த மகன் கொடிய குற்றவியல் செயல்களில் ஈடுபட்டால் கூட ஒரு அம்மா என் பையங்கிறாங்க, ஒரு கொலையே பண்ணிட்டா கூட என் பையங்கிறாங்க. ஆனால் கணவன் ஸ்பூனை திருப்பி வச்சா கூட டைவர்ஸுங்கிறாங்க. இந்த வித்தியாசம் பாருங்க. இது ஒரு பாரபட்சம். சம்பாதிக்கிறது என்னமோ அப்பாவை விட மகனை விட ஒரு மனைவிக்கு அதிகமாக செய்யக்கூடியது கணவன் தான். ஆனால் அவனே தான் போட்டு பன்னீர் பட்டர் மசாலா வாக்கிடுறாங்க. ரத்த சொந்தம் என்ன இருந்தாலும் அவர் யாரு? அவரும் ஒருத்தருக்கு பிறந்தவர் தானே. ஆக இந்த மகர ராசிக்கே இதெல்லாம் பேசலாம். மகர ராசிக்கு தான் பேசணும். மகர ராசிக்கு தான் 7ஆம் இடம் கடகம். கடகத்துடைய அதிபதி அம்மா சந்திரன், மாதாக்காரன்.
அதனால தான் களத்திரஸ்தானம் 7ஆம் இடம் திருமணஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திரன் மாதாகாரகன், அம்மாவை எதிர்பார்க்கக்கூடிய மகர ராசி. அப்போ அம்மாவையே நினச்சி ஒய்ஃப் கிட்ட அம்மா பற்றி, அம்மா மாதிரியே பாசம், அம்மா மாதிரியே பந்தம், இது அமைஞ்சால் பெரிய வெற்றி. ஆணை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுற ஆண் கூட நல்ல மனைவி அமைஞ்சால் 1000 கோடி சம்பாதிச்சிருவாரு. 1000 கோடி இருக்கிற ஆணுக்கு நல்ல மனைவி அமையலைன்னா தெருக்கோடிக்கு சைக்கிள் ரிக்ஷா ஓட்ட வந்துடுவார். இந்த வித்தியாசத்தை சில பெண்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்தபடியாக காதல். மகர ராசிக்கு காதல், நம்ம குணாதிசயத்தை பற்றி முக்கியமாக இன்னும் 2 பாயிண்ட் சொல்லணும், அதுக்கப்புறம் காதலுக்கு போகும். மகர ராசிக்கு உழைப்பு ஒரு பிரதானம். அவங்க நம்புறதே அவங்க கடமையை கரெக்டாக செய்யணும்னு நினைப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலையை நாளைக்கு தள்ளி போடக்கூடாதுங்கிறது தான் அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பாடம். உழைக்கிறீங்க, ஆனால் அன்னைக்கு டைம் ரொம்ப முக்கியம். அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செய்யணும். இன்னைக்கு செய்யறது நாளைக்கு தள்ளி போட்டால் அது அப்படியே பழக்கமாக மாறுது. ஸோ நமக்கு நடக்க வேண்டிய ரிசல்ட்ஸு, வர வேண்டிய பெனிஃபிட்ஸ் அதுவுமே தள்ளி போகுது. ஸோ அது ஒன்று. 2வது, மகர ராசிக்கு நம்பலாம், ரொம்ப ஓவராலாக நம்பக்கூடாது. அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி நல்லவனாக இருங்க, ரொம்பலாம் நல்லவனாக இருக்காதீங்க. அப்படி தான் மகர ராசிக்கு நம்ம சொல்ல வேண்டியது. சரி, நடந்தது நடந்துருச்சு. 7.5 சனியில் மிகப்பெரிய இழப்புகள் நம்ம சொல்லிடுறோம் வார்த்தையில். கணவனை இழந்து, மனைவி இழந்து, குழந்தைகளை இழந்து, பெற்ற தாய் தந்தையை இழந்து, இது மட்டும் மாற்ற முடியாது. வேலை இழந்தால் பிடிச்சிடலாம், மரியாதை போய் மாணவனும் திரும்பி சம்பாதிச்சிடலாம், அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் தன் சொந்த பந்தங்களை இழந்த மகர ராசி என்பவர்களுக்கு நம்ம தீர்வு சொல்ல முடியும். அனுபவிச்சவங்களுக்கு தான் சார் அந்த வேதனை இருக்கு. ஆனால் எதிர்காலம் என்பது கண்டிப்பாக இருக்கு. நம்ம பாடல் வரிகள் பா விஜய் சொன்ன மாதிரி தான், உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. இது மகர ராசி என்பவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய செய்தி. காதல், மகர ராசிக்கு காதல் சாதாரணமாக வராது, இந்த மேஜிக் லவ்வெல்லாம் வராது. ரொம்ப பொறுமையாக நிதானமாக யோசித்து தான் லவ் வரும். அது அப்படியே அந்த ஜெர்னியில் தான் வரும். அதே மாதிரி திருமணம், நான் சொன்னேன், திருமணம் காதல் தான் மகர ராசிக்கு கடவுள் கொடுத்த வரம். இது நடக்கணும். அப்போ மகர ராசி என்பவர்களுக்கு ஜெயிக்கக்கூடிய குவாலிட்டிஸ் என்பது நிறைய இருக்குது. நிறைய விஷயங்களில் அவங்களால ஜெயிக்க முடியும், அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும். அவங்க நினச்சா எதை வேணால் சாதிக்க முடியும். விடாமுயற்சியும் விஸ்வரூப வெற்றியை மகர ராசிக்கு தரும். மகர ராசிக்கு பரிகாரங்கள் பார்த்தோம்னாக்க முக்கியமான ஒரு விஷயம், நடைப்பயணமாக முருகன் ஆலயங்கள், மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு நடைப்பயணமாக வேண்டிக்கிட்டு, தனக்கு மனசில் என்ன ஆசைகள் இருக்கோ, தன்னுடைய மனசில் என்ன லட்சியங்கள் இருக்கோ அதை வேண்டிக்கிட்டு அதை நிறைவேற்றும் போது சஷ்டி அன்னைக்கோ அல்லது முருகன் சம்பந்தப்பட்ட சுப தினங்களில் அதை நிறைவேற்றும் போது உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். உண்மையாவே இந்த ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களோட தன்மைகள் என்ன, அவங்க எப்படி அதை மாத்திக்கணும் அப்படின்றத ஜோதிட ரீதியா தாண்டி சைக்கலாஜிக்கலா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. மக்களுக்கு எளிதெல்லாம் அது புரியற மாதிரியும் நீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்க நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. வணக்கம். வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். எல்லா பரிகாரங்களும் உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்டது. அதனால் அனைத்து நேயர்களும் இதன் மூலியமாக பலன் பெற வேண்டும். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அனைத்து ராசியினரையும் ஆசீர்வதித்து நல்ல வாழ்க்கையை வழங்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.